ஸோ இது ஒரு மாடரேட் லெவல் பசில் தான். பட் நான் ரொம்ப நேரம் சுத்துனேன். அதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு சில அப்ரோச் இப்படி பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் தோணுச்சு. நான் என்னென்ன தப்பு பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின கொண்டு வரலாம் அப்படின்னு நெனச்சேன். யாராவது ரீசனிங் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆனவங்க பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு எவ்வளோ டைம்ல நீங்க சால்வ் பண்றீங்க? எத்தன பாசிபிள் எடுத்தீங்க? அப்படின்னு சொல்லுங்க. எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இத பத்தி தெரியாதவங்க பண்ணி பாருங்க. நீங்களும் டைம் நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல கூட சொல்லுங்க. எவ்வளோ டைம் எடுத்தீங்க? எத்தன பாசிபிள் போட்டீங்க? அப்படின்ட்டு. ஸோ இப்ப நானும் ஸ்டார்ட் பண்றேன். டைம் நோட் பண்ணிக்கிறேன். மணி வந்து கரெக்ட்டா 9:19. ஓகே. 8 பெர்சன்ஸ் இருக்காங்க. விசிட் பண்றாங்க வாட்டர் ஃபால்ஸ. என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ்ன்னு இருக்கு. ஜனவரி டூ டிசம்பர் வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஓகே. ஜனவரி டூ டிசம்பர். ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். Okay. Q went for a trip 4 months before the one who visited Dudhsagar Falls. Dudh Fallsக்கு 4 months before 1, 2, 3 Q. இது வந்து 4 months நோட் பண்ணிக்கோங்க. மந்த்ஸும் டேஸும் குழப்பம். Which is not visited by L. இது Dudhsagar not visited by L. 3 persons between the one who visited தூதுக்கும் சூச்சிபாராக்கும் 3 persons. பர்சன்னா வெறும் நம்பர் மட்டும் போடுவேன். Number of persons went before Suchipara is 1 less the number of persons went after P. As many persons between P and J as between J and N who went in the month which has 31 days. There is a gap of 2 months gap. யாருக்கும் Jக்கும் one visited Jog Falls. Jog Falls who went to 2 persons before O. 1 person, 2 persons Jog Falls. The one who visited Hokkenakal went 5 months after the one visited Kutralam. Kutralam 5 months after 1, 2, 3, 4. 5th monthல ஒகேனக்கல் வரணும். Neither J nor L visited குற்றாலம் அத்திரப்பள்ளி. ஜேவும் எல்லும் குற்றாலமும் விசிட் பண்ணலையாம், அத்திரப்பள்ளியும் விசிட் பண்ணலையாம். M and the one who visited Barkana went in adjacent month. எம்மும் பர்கானாவும் பக்கத்து மந்த்ஸ். அண்ட் வேர் எம் வென்ட் பிஃபோர் பி. பிக்கு மேலே வந்து எம்மா. ஸோ முதல்ல வந்து இது 31 ஃபெப்ரவரி ஏதோ ஒன்று. ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகே. இப்போ வந்துட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஒன்று கியூ அண்ட் தூத் சாகரில் 4 இருக்குது, அதை வைக்கலாம். இல்லைனா குற்றாலம் ஒகேனக்கல் வைக்கலாம் 5. பட் குற்றாலத்தை எங்கே வைக்கன்னு தெரில. இல்லை க்யூவில் இருந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ க்யூவை ஜனவரியில் வச்சா மாதத்தை எழுதிடணும். நான் வந்து பென் அண்ட் இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். அதனால் இங்கே ரெட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஜனவரி, ஃபெப்ரவரி, இங்கே மார்ச், ஏப்ரல், மே இருக்குது, ஜூன் இருக்குது, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகே. க்யூ 3 மாதம் விட்டு 4வது மாதத்தில் தூது வரணும். அப்போனா ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேவே இல்லை. க்யூ இங்கே வர முடியாது. ஃபெப்ரவரியில் வச்சா மார்ச், ஏப்ரல், மே, ஜூனில் போடணும், வராது. ஏப்ரலில் வச்சா மே, ஜூன், ஜூலை. ஓகே. ஆகஸ்ட்டில் தூது போடலாம். ஜூலையில் வச்சா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் தூது போடலாம். ஆகஸ்ட்டில் வச்சா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் தூது வைக்கலாம். தூது எல் கிடையாதான். தூதுக்கும் சூச்சிப்பாராக்கும் 3 பேராம். 1, 2, 3 விட்டு இங்கே தான் சூச்சிப்பாரா. 1, 2, 3 விட்டு இங்கே தான் சூச்சிப்பாரா. தூதுக்கும் சூச்சிப்பாராக்கும் 3. 1, 2, 3 இங்கே தான் சூச்சிப்பாரா. சூச்சிப்பாராக்கு மேலே வந்து 1 கம்மியாக இருக்கணுமா, பீக்கு கீழே விட. சூச்சிப்பாராக்கு மேலே எதுவுமே இல்லைன்னா பீக்கு கீழே 1 இருக்கணும். 2 இருக்குன்னா 1, 2 பி இங்கே இருக்கணும். 1, 2, 3 இருக்குன்னா 1, 2, 3, 4 இங்கே இருக்கணும். அப்புறம் பிஜேஜேஎன் என் வந்து 31ல் இருக்கணுமா. இப்போ வந்துட்டு ஒன்றா போவோம். ஃபஸ்ட்டு வந்து இது 1, இது 2, இது 3. பிஜேஜேஎன். இப்போ பிஜேஜேஎன் என் 31ல் தான் வருது. ஓகே, வச்சு பார்ப்போம். இப்போ ஜாக் ஃபால்ஸ் ரெண்டுத்துக்கும் நல்லா 2 மாதம் இருக்கணும். அப்போனா கீழே வர முடியாது. செப்டம்பர், ஆகஸ்ட், ஜூலையில் ஜாக் ஃபால்ஸ் வைக்கலாம். ஜாக் ஃபால்ஸ் 1 பர்சன் விட்டு ஓ. அப்போ 1 பர்சன் விட்டு இங்கே வைக்க முடியாதே. அப்போ ஜேவே இங்கே வைக்க முடியாது. சரி, ஜேவை இங்கே வச்சா 1 விட்டு என் வைக்க முடியாது. ஜேவை இங்கே வச்சா 2 விட்டு என் இங்கே வைக்கலாம். ஜே 2 மாதம் விட்டு ஜாகு. ஆகஸ்ட், செப்டம்பர் ஜாகு இங்கே வைக்கலாம். மேலே வந்து
2 மாதம் விட்டுனா ஜூலைனா மே ஜூன் விட்டு ஜாக் இங்கேயும் வைக்கலாம். இது ஜாக் 1 இது ஜாக் 2ன்னு வைக்கிறேன். ஸோ ஜாக் 1 விட்டு இங்கே O1 ஜாக் 2 1 விட்டு O2. ஓகே. இப்போ வந்து அடுத்து இந்த குற்றாலத்தையும் ஒகேனக்கலையும் வச்சா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எங்கே ஆரம்பிக்கலாம்? இப்போ இங்கே குற்றாலம் வச்சா 4 மாதம் விட்டு ஒகேனக்கல். ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் ஒகேனக்கல் வரணும். கரெக்டா? பிப்ரவரியில் வச்சா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் ஒகேனக்கல் வரணும். அப்போது அடுத்தது இப்போ ஜேல வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஜே வந்து குற்றாலமும் அத்திரப்பள்ளி இல்லைன்ட்டாங்க, இவங்க வைக்கவே முடியாது. ஸோ அப்போ இது ஒன்று தான். அப்போ இதுதான் குற்றாலம், இதுதான் வந்து ஒகேனக்கலாக இருக்க முடியும். ஓகேவா? ஓகே. வேறு என்னங்க விடுறேன்? பர்கானாவும் அட்ஜசன் மந்த்துங்க. அட்ஜசன் மந்த் என்னென்ன? ஜனவரி பிப்ரவரி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இது எல்லாமே வந்து அட்ஜசன் மந்த்ஸாக இருக்குது. இப்போ பர்கானா வந்து ஜனவரி பிப்ரவரியில் வைக்க முடியாது, ஏன்னா அங்கே கவர் ஆயிடுச்சு. ஜூலை அதுலேயும் வைக்க முடியாது. அப்போனா இங்கே தான் போட முடியும், இங்கே தான் பர்கானா போட முடியும். பீக்கு மேலே தான் ஓகே, இது சால்வ் ஆயிடுச்சு, இது சால்வ் ஆயிடுச்சு. ஜேஎல் ஜேல இதுவும் இல்லை. இப்போ எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? இன்னும் எல் ஃபிக்ஸ் பண்ணணும். என்னென்ன இருக்குது? ஜே கே வேணும், எல் எம் இருக்குது, என் இருக்குது, ஓ எங்கே வைக்கன்னு தெரியாமல் இருக்கும், பி இருக்குது, கியூ இருக்குது. எல்லும் கேவும் தான் இன்னும் வைக்கலை இல்லையா? அப்போ இன்னும் குற்றாலத்துக்கு எல் பார் கேல ஒன்று வரணும். பட் ஆனால் வந்து எல் வர முடியாது, ஏன்னா குற்றாலம் அத்திரப்பள்ளி வராதுல்ல. அப்போ இங்கே தான் கே. சரி, இப்போ இந்த எல்லையும் ஓவையும் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓ பார் எல் இந்த ரெண்டில் தான் ஒன்று வரணும். மிச்சம் இருக்கிறது என்னது? அத்திரப்பள்ளி நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. பட் 2 ஜாக் வச்சுருக்கோமே, ஜாகு ஃபால்ஸ். இன்னொரு ஊர் என்னது அப்போனா? ஓ கிளியூர் இருக்கா இன்னும்? கிளியூர் இன்னும் இருக்குது, அத்திரப்பள்ளி இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து ஒன்று கிளியூராக இருக்கணும், இல்லைன்னா அத்திரப்பள்ளியாக இருக்கணும். இந்த ஜாகுலேயும் வந்துட்டு கிளியூராக இருக்கலாம், அத்திரப்பள்ளியாக இருக்கலாம். இந்த ஜாகுலேயும் வந்து கிளியூராக இருக்கலாம், அத்திரப்பள்ளியாக இருக்கலாம். ஓகேவா? எல் வந்து இங்கே வர முடியாது. ஏன் அப்படின்னா எல்லுக்கு அத்திரப்பள்ளி போட முடியாது. பட் ஆனால் எல் போட்டு இது கிளியூராக இருக்கலாம் இல்லையா? சரி, இங்கே வந்து வேறு பெண்ணை எடுத்துக்கிறேன் நான். கன்ஃபியூஷன் எனக்கே வருது. பென்சில்னால் அழிச்சிருவேன், இது இங்கே இது டிஜிட்டலாக இருக்குது, என்னால் முடியல. அது இன்னும் குழப்புது போ. சரி, இப்போ ஒன்று பண்ணலாம். ஜாக் இங்கே எடுத்துருவோம், O2வையும் எடுத்துருவோம், இங்கே எல் வைப்போம். அப்போ அத்திரப்பள்ளியை எடுத்துருவோம், கிளியூர் கீழே இருக்கட்டும். ஓகேவா? கிளியூர் கீழே இருக்குன்னா இங்கே கிளியூர் வராது. அப்போ எம்முக்கு அத்திரப்பள்ளி வந்துருச்சு, இங்கேயும் அத்திரப்பள்ளி வராது. இதுதான் ஓ, இதுதான் ஜாக். இப்போ இதே இது இருங்க, ஆப்போசிட்டாக பண்ணி பார்ப்போமே. கரெக்டாக இது வருது இப்போ நான் பண்ணது. இப்போது இந்த ஜாக் வேண்டான்னு வச்சுட்டு இந்த ஓவை விட்டுருவோம், கீழே ஓ இருக்கிற மாதிரி வைப்போம். எல் அங்கே இருக்கட்டும், கீழே ஓ இருக்கட்டும். ஓகேவா? இப்போ இதுதான் ஜாகுனா இதுதான் ஓ, இங்கே இது வரவே வராது. ஜாக் அங்கே இருக்குது, ஓ இங்கே இருக்குது. கிளியூர் அத்திரப்பள்ளி, கிளியூர் அத்திரப்பள்ளி. எல் இங்கே வச்சாச்சு, ஓ வச்சாச்சு, கே வச்சாச்சு. இப்படி வச்சா என்ன பிரச்சனை? இதில் 2 வேணால் அத்திரப்பள்ளி எங்கே வேணால் வரலாம், கிளியூர் எங்கே வேணால் வரலாம். இப்படி 2 சிம்பிள் போட்டு வச்சிட்டா என்ன இப்போது? எதுவும் மிஸ் ஆகலைல்ல? ஜேஎல் குற்றாலம் அத்திரப்பள்ளி வரக்கூடாது, வரலை. இந்த இருக்குல்ல, தூது சாகர் எல் வரக்கூடாதுல்ல. அப்போ இங்கே எல் போட முடியாது. அப்போ நம்ம முன்னாடி போட்டது தான் அப்போ கரெக்டு இல்லையா? அந்த ஜாகு ஓ ஃபிக்ஸ் பண்ணது தான் கரெக்டு. இது வந்து இந்த ஜாக் வரக்கூடாது, இந்த ஓ வரக்கூடாது, இது எல்லாம் இருக்கணும். எல் அத்திரப்பள்ளி கிடையாதுன்னா இது கிளியூராக இருக்கணும். இங்கே கிளியூர் போட்டுட்டா இந்த கிளியூர் நமக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ இதுதான் அத்திரப்பள்ளி, அத்திரப்பள்ளி.
இங்கே தான் ஓ கன்ஃபார்ம். கிளியூர் வந்துருச்சு, அத்திரப்பள்ளி வந்துருச்சு, ஜாக் வந்துருச்சு. ஓகே, அப்போ இதான் ஆன்சர். மணி வந்து 9:28. தூக்கு. கிட்டத்தட்ட 9 நிமிஷம் போட்டிருக்கேன். மேபி இன்னொரு 1 நிமிஷம் குறைஞ்சிருக்கலாம் நான் பென் அண்ட் இதில் போடும்போது. பிகாஸ் நான் பென்சில் அண்ட் பென் யூஸ் பண்ணுவேன். டக்கு டக்குன்னு எரேஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து 2 அண்ட் 3 ஆப்ஷனுக்கே போகல. நான் பண்ணுற தப்பில் இது ஒரு தப்பாக இருந்துச்சு. நான் வந்து பேரலாக உட்கார வைக்க செட் பண்ணுவேன். இப்போது இங்கேயே வந்துட்டு பிஜே, ஜேஎன் அண்ட் ஜாக் அண்ட் ஓ ஃபிக்ஸ் பண்ணுறதுல இவ்வளோ கன்ஃபியூஷன் ஒன்லேயே வருது. அப்போ நான் பேரலாக 3லேயும் உட்கார வைக்கணும்னா எனக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன் வந்திருக்கும். நான் அதனால் சுற்றிட்டே இருக்கேன். எனக்கு வந்து என்னடா எங்கேயுமே உட்கார மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ பேரலாக வந்து லைக் ஃபுல்லும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்களேன், இந்த சூச்சி இது வரைக்கும் கரெக்டாக போச்சு. சூச்சிக்கு மேலே பீக்கு கீழேன்னு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இதுக்குள்ளேயே வந்து நம்ம 2, 3 பாசிபிள் எடுக்கிற மாதிரி வருது. அப்படி வரும்போது ஒன்று ஒன்றா நம்ம போகணும். இப்போ ஒன் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்குறோம், எனக்கு வரல அப்படின்னா தான் நம்ம செகண்ட் ஒரு சாய்ஸுக்கே போகணும். இந்த ஒரு தப்பு நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இனிமேல் இதை கொஞ்சம் நான் கம்மி பண்ணணும். இப்போ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இதை கரெக்டானு வேறு செக் பண்ணணும்ல. இப்போ நான் வந்து அதை அழிக்கட்டுமா, இல்லை வேறு எதில் எழுதட்டுமா? நான் அதை புதுசாக இங்கனுக்குள்ளே எழுதுறேன். ஏன்னா ரொம்ப கன்றாவியாக குழப்புது இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் டவுட் இருக்குது, ஆன்சர் செக் பண்ணல நான். அல்ல ஆல்ரெடி நான் பார்த்தேன் தான், பட் அந்தளவுக்கு எனக்கு மனசில் நிற்கலை. என் சூச்சிப்பாரா, கே குற்றாலம், கியூ ஜாகு ஃபால்ஸ், ஜே ஒகேனக்கல், ஓ தூத் சாகர், எம் அத்திரப்பள்ளி, பி பர்கானா, எல் கிளியூர். NKQJOMPL, 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 NKQJOMPL. என்னங்க நான் சேவ் பண்ணி வச்சதை கூட காணோம். NKQJO. இருங்க. ஏய் என்னப்பா க்ளோஸ் ஆகுப்பா. ஐய நம்ம நேரத்துக்குன்னு ஓப்பன் ஆகாது இல்லை. அடே ஓப்பன் ஆகுடா. NKQJOMPL ரைட்டு. சூச்சிப்பாரா, குற்றாலம், ஜாகு, ஓகே எனக்கு இதுவும் வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு கொஞ்சம் அந்த இது ஞாபகம் வருது. ஓகே பாரு, நான் ஒன்று பண்ணால் அது ஒரு இடத்துக்கு போகுது. ஓகே, NKQJOMPL, சூச்சி, குற்றாலம், ஜாகு, ஒகேனக்கல். ஓகே, கரெக்டு தான் நம்ம போட்டது. பட் ஆனால் 9 நிமிஷங்கிறதுலாம் இதுக்கு ரொம்ப அதிகம். அவ்வளோலாம் நம்ம எடுக்கக்கூடாது. பட் அந்த அப்ரோச்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம வச்சு 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 பார்க்குறது. அதாவது ஒரு ஆப்ஷனாக தான் நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ வந்து இங்கே பாருங்களேன், நம்ம எங்கே மிஸ் பண்ணோம். நான் ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆனேன். ஏன் ஜாக் அங்கே வச்சும் வைக்கலாமே அப்படிங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்டை மறந்துட்டேன். தூத் சாகர் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து என் மைண்டில் இல்லை. லைக் ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த ஜே அண்ட் எல், குற்றாலம் அண்ட் அத்திரப்பள்ளி, அதுக்கு ஜேஎல் வரக்கூடாது. அந்த பாயிண்ட்டு நமக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த ரெண்டும் தான் நம்மளை வந்து கொஞ்சம் அந்த ஆப்ஷனில் இருந்து தப்பிக்க வைக்கும். இந்த தூதை நான் மறந்தது தான் ஒரு நிமிஷம் நமக்கு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கும். ஏன்னா நான் அந்த ஜாக் அண்ட் ஓ வச்சு பார்க்குறேன். ஏன்னா இந்த பாயிண்ட்டை வந்து 2 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வருது. இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி வரும்போது அப்போ சலிக்காமல் பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷன் போயிடணுமா, அப்படி போனால் கூட டைம் கம்மியாகுமாங்கிறது எனக்கு தெரியல. நான் இனிமேல் தான் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னொன்று, இது டிஜிட்டலுங்கிறனால எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பென்னு பேப்பர்னால் நான் டக்கு டக்குன்னு அழிச்சு போடுவேன். மேபி இன்னும் 2 நிமிஷம் குறைஞ்சிருக்கும். ஒரு 7 நிமிஷம் எடுத்திருப்பேன்னு வைங்களேன். பட் ஆனால் ஐ திங்க் இது நல்லா போடுற ரீசனிங்கில் ப்ரோவாக இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு 5-6 நிமிஷத்தில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது இதை பார்க்குறீங்க, ரீசனிங் நல்லா பண்ணுறவங்க இருந்தால் தயவுசெய்து உங்களோட டைமிங்கை மட்டுமாவது போடுங்க. பிகினரெலாம் இருக்கீங்கன்னா இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிலருக்கு எரிச்சலாக இருக்கலாம். பட் வேறு வழியில் இப்படி தானே கொஷின் கேட்குறான். ஓகே கைஸ், அவ்வளோதான். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். புரிஞ்சிச்சா? இதில் ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் பண்ணது புரியல அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம அதை கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்யூ. குட் நைட்.